தினம் ஒரு கவிஞர்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாரதிதாசனோட பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோ ஆல்ரெடி கொடுத்துட்டோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாரதிதாசன் எழுதிய முதல் கவிதை எங்கெங்கு காணினும் அவள் சக்தியடா தம்பி ஏழ்கடல் அவள் பெண்மையடா. இதுதான் அவர் எழுதிய முதல் கவிதை. இந்த முதல் கவிதையை அவர் சுதேசமித்திரன் பத்திரிகைக்கு அனுப்பியிருப்பாரு. புதுவை அரசு கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றினார். அதாவது புதுவை அரசு கல்லூரியில் அவள் தமிழ் பேராசிரியராக பணியாற்றியிருப்பார். புதுவை அரசின் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர். புதுவை அரசின் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர். தமிழ்தாய் வாழ்த்து பாடல் வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயே என்று ஆரம்பிக்கும். தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தார். பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை இவர் ஒரு கவிதையாட்டு தந்திருப்பாரு. தொண்டு செய்த பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும். தந்தை பெரியாரை பற்றி பாரதிதாசன் கூற்று. தந்தை பெரியாரை தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் அப்படின்னு பாரதிதாசனோட கூற்று. பாரதிதாசனை பற்றி கவிஞர்கள் கூறியவை: எனக்கு குயிலின் பாடலும் மயிலின் ஆடலும் வண்டின் யாழும் அருவியின் உழவும் இனிக்கும், பாரதிதாசன் பாட்டும் இனிக்கும் அப்படின்னு திருவிக்கா சொல்லியிருப்பாரு. குயிலின் பாடலும் மயிலின் ஆடலும் வண்டின் யாழும் அருவியின் முழவும் இது எல்லாமே இனிக்கும், அதுபோல பாரதிதாசன் பாட்டும் இனிக்கும்னு திருவிக்கா சொல்லியிருக்கிறாரு. பாரதிதாசன் கவிதைகளில் வேகம் உண்டு, விடுதலை தாகம் உண்டு, பண்பும் உண்டு, பயனும் உண்டு. இந்த கூற்றை சொன்னவர் ராபி சேது பிள்ளை. அவரோட பாரதிதாசன் கவிதையில விடுதலை தாகம், வேகம், பண்பு, பயன் எல்லாமே உண்டு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அறிவு கோயிலை கட்டி அதில் நம்மை குடியேற்ற விரும்புகின்ற பேரறிஞர் புதுமை பித்தன். அதாவது அறிவு கோயிலை கட்டி அதில் நம்ம குடியேற்ற விரும்புகின்ற பேரறிஞர் தான் பாரதிதாசன் அப்படின்னு சொல்லிட்டு புதுமை பித்தன் சொல்லியிருப்பாரு. பாரதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு உண்மையான கவி பாரதிதாசன் அப்படின்னு சொன்னவர் கூப்பா ராஜகோபாலன். அவர் தம் பாடல்களை படிக்கின்ற அந்நியனும் தமிழனாகி விடுவான். சிதம்பர செட்டியார். அதாவது அவரோட பாடல்களை படிக்கிற ஒவ்வொரு அந்நியனும் தமிழனாகி விடுவான் அப்படின்னு சிதம்பர செட்டியார் சொல்லியிருப்பாரு. பாரதிதாசன் பல்கலைக்கழகம் 1982 திருச்சியில கட்டினாங்க. அதே மாதிரி 1982 கோவையில பாரதியாருக்கு ஒரு பல்கலைக்கழகம் கட்டியிருப்பாங்க. அதாவது நூற்றாண்டு விழா வச்சு ஒரு பல்கலைக்கழகம் கட்டியிருப்பாங்க. திருக்குறளை பற்றி பாரதிதாசன் கூறியது: வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே. இது பாரதிதாசன் கூற்று. இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே, இதுவும் பாரதிதாசன் கூற்று. தெள்ளு தமிழ் நடை சின்னஞ்சிறிய இரண்டடிகள் அள்ளு தொருஞ்சுவை உள்ளந்தொரும் உணவாகும் வண்ணம், இதுவும் பாரதிதாசன் தான் சொல்லியிருப்பாரு. தமிழை பற்றி பாரதிதாசன் கூறியது: தமிழுக்கும் அமுதண்டு பேர், இது பாரதிதாசனோட கூற்று. தமிழ் தாய்க்கு வரும் தீமை உனக்கு வரும் தீமை அன்றோ, இதுவும் பாரதிதாசன் தான். மங்கை ஒருத்தி தரும் சுகம் என் மாத்தமிழுக்கு ஈடில்லை அப்படின்னு பாரதிதாசன் கூற்று. தமிழை படித்தவனை தாய் தடுத்தாலும் விடாதே, இதுவும் பாரதிதாசன் கூற்று. தமிழ் ஆய்ந்த தமிழன் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராய் வருதல் வேண்டும், இதுவும் பாரதிதாசன் கூற்றுதான். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, இதுவும் பாரதிதாசன் கூற்றுதான். உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழ், இதுவும் பாரதிதாசன் கூற்றுதான். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு அப்படின்னு பாரதிதாசன் சொல்லியிருப்பாரு. உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு, இதுவும் பாரதிதாசன் கூற்று. திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்கும் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள், இந்த கூற்றும் பாரதிதாசனோடதுதான். இனிமே தமிழ் மொழி எமக்கு இன்பம் தரும்படி வாய்ந்த நல் அமுது அப்படின்னு சொன்னதும் பாரதிதாசன் தான். எளிய நடையில் தமிழ் நூல் எளிதளவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும் அப்படின்னு சொன்னவரும் பாரதிதாசன் தான். எளிமையினால் ஒரு தமிழனுக்கு படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடவும் வேண்டும் அப்படின்னு சொன்னவரும் பாரதிதாசன் தான். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு அப்படின்னு சொன்னவரும் பாரதிதாசன் தான். எல்லாருக்கும் எல்லாம் என்றிருப்பதான இடம் நோக்கி நடக்கின்ற இந்த வையம், எல்லாருக்கும் எல்லாம் என்றிருப்பதான இடம் நோக்கி நடக்கின்றது இந்த வையம் அப்படின்னு சொன்னவர் பாரதிதாசன். பெண்மையை போற்றும் கவிதை அடிகள்.
பெண்ணில் பேதை என்ற எண்ணம் இந்நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது அப்படின்னு சொன்னவர் பாவேந்தர் பாரதிதாசன். கல்வி இல்லாத பெண் களர் நிலம் என்று கூறியவர் பாரதிதாசன். கல்வி இல்லாத பெண் களர் நிலம் என்று கூறியவர் பாரதிதாசன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.